கர்த்தர் விரும்புகிற மெய்யான பரிசுத்தம். அது மெய்யான பரிசுத்தம் எப்போ வருதுன்னா கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பியூர் ரெவரன்சியல் ஃபியர்ல தான் வருது. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் மனுஷர் தீமை விட்டு விலகுவார்கள். சபையில் இன்னைக்கு பரிசுத்தம் பேசப்படுகிறது. நிறைய இடத்துல பரிசுத்தம் நிறைய டாபிக்கா பேசப்படுகிறது. அவர்கள் பேசுகிற பரிசுத்தம் என்பது அச்சுறுத்துகிற பரிசுத்தம், குற்ற உணர்வை பேசுகிறது, கர்த்தர் அடித்துருவார்னு பேசுவது, காண்டமனேஷனை பேசுவது. இப்படி இருந்தா கர்த்தர் ஜெபத்தை எப்படி கேட்பார், இப்படி இருந்தா எப்படி பரலோகம் போவ, இப்படி இருந்தா உன் குடும்பம் எப்படி ரட்சிக்கப்படும், இப்படி இருந்தா உன் கர்த்தர் வாழ்க்கையில் எப்படி ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று பயமுறுத்தி அச்சுறுத்தி கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அந்த பயத்துல மெய்யான பயம் வராது. ஒரு நாள் பயம் போயிருச்சுன்னா எல்லாமே போயிடும். ஆனா ரெவரன்சியல் ஃபியர், ஒரு மனிதனை நீங்க மிக மேன்மையா மதிக்கிறீங்க, ஹை எஸ்டீமா மதிக்கிறீங்கன்னா அவருக்கு விரோதமா ஒரு காரியம் கூட செய்ய மாட்டீங்க. நான் மதிக்கக்கூடிய 2 பேரை அடிக்கடி சொல்லுவேன். ஒன்று பிதாவாகிய தேவன், இன்னொன்று மிஸ்டர் ஜெயராமன். நான் ஒன்றும் பெரிய தீமையான காரியம் எதுவுமே செய்யலை. ஒரு மனிதனை மெய்யாவே மதிக்கிறோம், மரியாதை கொடுக்கிறோம் என்றால் தீமை விட்டு விலகுவோம். கர்த்தருக்கு பயப்படுகிறோம், கர்த்தருக்கு பயப்பட மெய்யான ரெவரன்சிகள் பயபக்தி இருக்கிறது என்றால் ஞானம் உண்டாகும். தீமை என்று அறிவு மட்டும் இல்லைங்க, இது என்ன செய்யும், என் வாழ்க்கையை எப்படி இது சேதமாக்கும், எப்படி என் வாழ்க்கையை நாசமாக்குங்கிற ஞானம் உண்டாகும். நீங்க நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு தப்புன்னு தெரியும், சொல்லுங்க தப்புன்னு சொல்லுங்க, ஆமா தப்பு, விட முடியல. ஏன் விட முடியல? இந்த கர்த்தருக்கு பயப்படுற ரெவரன்சியல் ஃபியர் கிடையாது, அந்த தெய்வீகமான பயம் கிடையாது. சொல்லுது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். பாவம் நிவர்த்தியாயிருக்கா? அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னோட பாவங்கள் முற்றிலுமாக நிவர்த்தியாயிருக்கிறது. எது அடிப்படையில் நிவர்த்தியாயிருக்கு என்றால் கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து கிரயத்தின் அடிப்படையில் என் பாவம் நிவர்த்தியாயிருக்கிறது. சிலுவையில் கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்தித்தது. மனிதனுக்கு வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பை தேவனுடைய கிருபை முற்றிலுமாக பூர்ணமாக சந்தித்து திருப்திப்படுத்தி அதை விசுவாசித்தபடினாலே பாவம் மன்னிப்பாக மீட்பு எனக்கு உண்டா இருக்கிறது. பாவம் கழுவப்பட்டிருக்கிறதா, சுத்திகரிக்கப்பட்டிருக்கனா, நீதிமானாக்கப்பட்டிருக்கனா. ஆனா என் வாழ்க்கையில ரேடிக்கல் சேஞ்ச் வந்திருக்கான்னு கேட்ட கிடையாது. வெளியே என்னை பார்க்கிற மக்கள், ரட்சிக்கப்பட்ட மனுஷன், சபைக்கு போற மனுஷன், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போவான், இவன் வாழ்க்கை அப்படியே முற்றிலுமாக பூர்ணமா மாறிடுச்சுன்னு கேட்டோம்னா இல்லை. நான் ரியாலிட்டி பேசுறேன். சில மக்கள் செய்கிற போது அவங்க செய்கிற காரியங்களை பார்த்து கேட்குறாங்க, இவங்களாம் சர்ச்சுக்கா வராங்க, இவங்களாம் ரசிக்கப்பட்டிருக்காங்கிறாங்க. ரசிக்கப்பட்டிருக்காங்கிறீங்க, உங்கள் சர்ச்சுக்கு வராங்கிறாங்க. அவன் ரசிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இல்லை, அவங்க ரசிக்கப்பட்டவங்க, எனக்கு தெரியும். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆயிருச்சு. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற ரெவரன்சியல் ஃபியர் இல்லாதனால தீமையை விட்டு அவங்கள விலக முடியல. இன்னைக்கு ரியல் ஃபியர் கிடையாதுங்க. ஒரு மக்களுக்கு ஃபியர் எப்படி இருக்குன்னா அஞ்சு நடங்கக்கூடிய பயம் இருக்கு. ஒரு மக்கள் கேஷுவல் ஆயிட்டாங்க, ஷோ கேஷுவல். 2 டிச்சிலையும் விழுந்துடக்கூடாது. கர்த்தர் விரும்புகிற மெய்யான பரிசுத்தம், ரியல் ஹோலினஸ். கர்த்தர் ஆக்ஷனை விரும்புவது கிடையாது. நீங்கள் எப்படினாலும் ஆக்ஷன் போடலாம், மிஞ்சின நீதிமன்றம் ஆக்ஷன் போடலாம். கர்த்தர் விரும்புகிற ஆட்டிடியூடு, உள்ள இருக்கிற ரியல் ஆட்டிடியூடு, அது மெய்யான பரிசுத்தம் எப்போ வருதுன்னா கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பியூர் ரெவரன்சியல் ஃபியரில் தான் வருது. அவர் பயப்படும் பொழுது பெர்சனல் என்கவுண்டர் உண்டாங்க. தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம், தேவனை குறித்த அறிவு, தேவன் எப்படிப்பட்டவர்கள் வியப்பு வரும்பொழுது வாழ்க்கை மாறுது.